இந்த கிளைமேட்க்கு நல்ல ஒரு சூடான பாதாம் பால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இது நல்லா சூடாக குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல சில்லுன்னு குடித்தாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாதாம் பால் செய்யலாமா? இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாமை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தோல் உரிக்க வரும். இதே மாதிரி எல்லா பாதாமும் தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் பால் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் மில்க் பாயில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பால் நல்லா பொங்கி வரும்போது ஒரு பிஞ்ச் சாஃப்ரானும் சேர்த்துக்கோங்க. சாஃப்ரான் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த சாஃப்ரான் பாயில் ஆக பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லோயிஷ் கலர் வந்துடும். அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஜாதிக்காய் பவுடரும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சு அந்த பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. பாதாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து குக் ஆயிரும். உங்களால் இவ்வளோ வேலைலாம் பார்க்க முடியாது. இன்ஸ்டண்ட்டாக பாதாம் பால் செய்யணும்னா நம்மளோட தேசமோட ரிச் பாதாம் மிக்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து ரொம்ப ஸ்பெஷலாக அரைச்சிருக்கும், நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஜஸ்ட் 1/2 லிட்டர் மில்கில் ஒரு பேக் பாதாம் மிக்ஸ் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே பாதாம் பால் ரெடி ஆயிரும். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.comலையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நைட்டு நல்ல டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி ஒரு நல்ல சூடான பாதாம் பால் குடிச்சிங்கன்னா அவ்வளோதான், டேஸ்ட் அப்படி இருக்கும். உங்களுக்கு பாதாம் பால் சூடாக குடிக்க பிடிக்குமா இல்லைனா சில்லுன்னு குடிக்க பிடிக்குமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.